அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 324வது நாள். இன்று நாம் 2 பேதுரு புஸ்தகத்தை வாசிக்க தொடங்க இருக்கிறோம். இதில் மொத்தம் 3 அதிகாரங்களே உள்ளன. பேதுருவின் முதல் திருமுகம் போல் இதுவும் திருமுக பாணியில் அமைந்த மறையுரையே. யூதா திருமுகத்தோடு இது நெருங்கிய தொடர்புடையது. அதனை அடிப்படையாக கொண்டு இத்திருமுகம் வரையப்பட்டிருக்கலாம். பிற்கால மடலாக இருப்பதால் இது கிறிஸ்துவை பற்றிய வளர்ச்சியடைந்த கிறிஸ்தியல் கருத்துக்களை குறிப்பிடுகிறது. இத்திருமுக ஆசிரியர் தம்மை இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு என எழுதினாலும் பேதுருதான் இத்திருமுகத்தை எழுதினார் என்பது பற்றி ஐயப்பாடு உள்ளது. ஏனெனில் பேதுரு வாழ்ந்தபோது இறுதி வருகை பற்றி பெரும் ஐயப்பாடு எதுவும் எழவில்லை. இது பிற்கால சூழ்நிலை ஆகும். எனவே பேதுருவின் வாரிசுகளில் ஒருவர் அவர் பாணியில் இத்திருமுகத்தை அவர் பெயரில் எழுதியிருக்க வேண்டும். இத்திருமுகத்தின் சூழலும் நோக்கமும் தெளிவாக இல்லை. யாருக்கு எழுதப்பட்டது என்றும் திட்டவட்டமாக கூற முடியவில்லை. அக்காலத்தில் பல போலி போதகர்கள் தோன்றி உண்மையை திரித்து மக்களை தவறான நெறியில் வாழ தூண்டினர். இச்சூழ்நிலை இக்கடிதத்தை எழுத வைத்திருக்கலாம். வாசகர்கள் கடவுளை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் உண்மையான அறிவை பெற வேண்டும். இந்த அறிவு இயேசுவை நேரில் பார்த்தும் அவர் போதனைகளை கேட்டும் இருந்த திருத்தூதர்களால் தரப்பட்டுள்ளது. கிறிஸ்து இனி வரமாட்டார் என சிலர் பேசி வந்ததால் அவர் வருவது உறுதி என்பதை மீண்டும் திருமுக ஆசிரியர் வலியுறுத்துகிறார். எவரும் அழிந்து விடாமல் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து வர காலம் தாழ்த்துகிறார் என்கிறார். இன்று நாம் 2 பேதுரு அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். 2 பேதுரு அதிகாரம் 1. வாழ்த்து. நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருதூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருக. கிறிஸ்தவ அழைப்பு. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும் நற்பண்போடு அறிவும் அறிவோடு தன்னடக்கமும் தன்னடக்கத்தோடு மன உறுதியும் மன உறுதியோடு இறைப்பற்றும் இறைப்பற்றோடு சகோதர நேயமும் சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. இப்பண்புகளை கொண்டிராதோர் குருடர், கிட்ட பார்வையுடையோர், முன்பு தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து தூயோராக்கப்பட்டதை மறந்து போனவர்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். நீங்கள் இவற்றை அறிந்திருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்ட உண்மையின் உறுதியாகவும் இருக்கின்றீர்கள். இருப்பினும் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தி கொண்டே இருப்பேன். என் உடலாகி இந்த கூடாரத்தில் தங்கி இருக்கும் வரை இவ்வாறு உங்களுக்கு நினைவுறுத்தி விழிப்பூட்டுவது முறை என கருதுகிறேன். ஏனெனில் எனது இக்கூடாரம் பிரிக்கப்படும் நேரம் விரைவில் வரும் என்பது எனக்கு தெரியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை எனக்கு தெரிவித்துள்ளார். நான் இறந்து போன பிறகும் நீங்கள் இவற்றை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதற்காக நான் முழு முயற்சி செய்ய போகிறேன். கிறிஸ்துவின் மாட்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆனால் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும்.
தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. 2 பேதுரு அதிகாரம் 2. போலி இறைவாக்கினர்களும் போலி போதகர்களும். முற்காலத்தில் மக்களிடையே போலி இறைவாக்கினர் தோன்றினர். அவ்வாறே உங்களிடையேயும் போலி போதகர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் அழிவை விளைவிக்கும் கொள்கைகளை புகுத்தி விடுவார்கள். தங்களை விலை கொடுத்து மீட்ட ஆண்டவரையும் மறுதளிப்பார்கள். விரைவில் அழிவை தம் மீது வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய காம வெறியை பலர் பின்பற்றுவார்கள். அவர்களால் உண்மை நெறி பழிப்புக்குள்ளாகும். பேராசை கொண்ட அவர்கள் கட்டுக்கதைகளை சொல்லி உங்கள் பணத்தை சுரண்டுவர். பழங்காலத்திலிருந்தே அவர்களுக்கு தண்டனை தயாராய் உள்ளது. அழிவு அவர்களுக்காக விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறது. பாவம் செய்த வானதூதர்களை கடவுள் தண்டிக்காமல் விடவில்லை. விலங்கிட்டு காரிருள் நகரில் தள்ளி தீர்ப்புக்காக அவர்களை அவர் அடைத்து வைத்திருக்கிறார். பண்டைய உலகத்தையும் அவர் தண்டிக்காமல் விடவில்லை. நீதியை பற்றி அறிவித்து வந்த நோவா உள்பட 8 பேரை காப்பாற்றினார். இறைப்பற்றில்லாத உலகின் மீது அவர் வெள்ளப்பெருக்கை வருவித்தார். சோதோம் கொமோரா என்னும் நகரங்களையும் தண்டித்தார். இறைப்பற்றில்லாதோரின் அழிவு எப்படி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவற்றை எரித்து சாம்பலாக்கினார். கட்டுப்பாடற்ற காமவெறியில் உழன்றோரை கண்டு மனம் வருந்திய நேர்மையான லோத்தை விடுவித்தார். அந்த நேர்மையான மனிதர் அவர்களிடையே வாழ்ந்தபோது நாள்தோறும் அவர் கண்ட கேட்ட ஒழுங்கு மீறிய செயல்கள் அவருடைய நேர்மையான உள்ளத்தை வேதனையுற செய்தன. இறைப்பற்று உள்ளவர்களை சோதனையில் இருந்து விடுவிக்கவும் நேர்மையற்றவர்களை தண்டனைக்குள்ளாக்கி இறுதி தீர்ப்பு நாள் வரை வைத்திருக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். குறிப்பாக கெட்ட இச்சைகள் கொண்டு ஊன் இயல்பின்படி நடப்பவர்களையும் அதிகாரத்தை புறக்கணிப்பவர்களையும் அவர் தண்டிப்பார். இவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள், அகந்தையுள்ளவர்கள், மேன்மை பொருந்தியவர்கள், பழித்துரைக்க அஞ்சாதவர்கள். இவர்களை விட மிகுதியான ஆற்றலும் வல்லமையும் கொண்டுள்ள வானதூதர்கள் கூட அவர்களை ஆண்டவர் முன்னிலையில் பழித்துரைத்து கண்டனம் செய்வதில்லை. ஆனால் இவர்கள் பிடிபடவும் கொல்லப்படவுமே தோன்றிய இயல்புணர்ச்சியினால் உந்தப்படும் பகுத்தறிவற்ற விலங்குகளை போன்றவர்கள். தாங்கள் அறியாதவற்றை பழிக்கிறார்கள். அவ்விலங்குகள் அழிவுறுவது போலவே இவர்களும் அழிவார்கள். தாங்கள் இழைத்த தீவினைக்கு கைமாறாக தீவினையே அடைவார்கள். பட்ட பகலில் களியாட்டத்தில் ஈடுபடுவதே இன்பம் என கருதுகிறார்கள். உங்களோடு விருந்துண்ணும் இவர்கள் தங்கள் ஏமாற்று வழிகளில் களிப்படைகிறார்கள். உங்களை மாசுபடுத்தி கரைப்படுத்துகிறார்கள். இவர்களது கண்கள் கற்பு நெறி இழந்த பெண்களையே நாடுகின்றன. பாவத்தை விட்டு ஓய்வதே இல்லை. இவர்கள் மன உறுதியற்றவர்கள், மயக்கி தம்பயப்படுத்துகிறார்கள். பேராசையில் ஊறிய உள்ளம் கொண்ட இவர்கள் சாபத்துக்குள்ளானவர்கள். இவர்கள் நேரிய வழியை விட்டகன்று அலைந்து திரிந்தார்கள். பெயோரின் மகன் பிலையாமின் வழியை பின்பற்றினார்கள். அந்த பிலையாம் கூலிக்காக தீவினை செய்ய விரும்பினார். அவர் தம் ஒழுங்கு மீறிய செயலுக்காக கடிந்து கொள்ளப்பட்டார். பேச இயலாத கழுதை மனித முறையில் பேசி அந்த இறைவாக்கினரின் மதிகெட்ட செயலை தடுத்தது. இவர்கள் நீரற்ற ஊற்றுகள், புயலால் அடித்து செல்லப்படும் மேகங்கள், காரிருளே இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. நெறிதவறி நடப்போரிடமிருந்து இப்போதுதான் தப்பியவர்களை இவர்கள் வரம்பு மீறி பெருமையடித்து வீண் பேச்சு பேசி ஊனியல்வின் இச்சைகளாலும் காம வெறியாலும் மயக்கி வயப்படுத்துகின்றனர். அவர்களுக்கு விடுதலை அளிப்பதாக வாக்களிக்கின்றனர். ஆனால் தாங்களே அழிவுக்கு அடிமைகளாயிருக்கின்றனர். ஏனெனில் ஒவ்வொருவரும் தம்மை ஆட்கொண்டிருப்பவற்றிற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்திகளில் இருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ளப்படாமல் அவர்களுடைய பின்னைய நிலை முன்னைய நிலையை விட கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதி நெறியை அறிந்த பின் தங்களுக்கு அருளப்பட்ட தூய கட்டளையை கடைபிடியாமல் விட்டு விலகுவதை விட அதை அறியாமலே இருந்திருந்தால் நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும் என்னும் நீதிமொழி இவர்களுக்கு பொருந்தும். மேலும் பன்றியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலே புரளும் என்பதும் ஒரு நீதிமொழி. 2 பேதுரு அதிகாரம் 3. ஆண்டவருடைய வருகை. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு எழுதுவது 2ஆம் திருமுகம். இத்திருமுகங்கள் வழியாக ஒரு சிலவற்றை நினைவுறுத்தி உங்கள் நேர்மையான மனத்தை தூண்டி எழுப்புகிறேன். தூய இறைவாக்கினர்கள் முன்னுரைத்த வாக்குகளையும் ஆண்டவரும் மீட்பருமானவர் உங்கள் திருத்தூதர் மூலமாக தந்த கட்டளைகளையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இதுவே: இறுதி காலத்தில் ஏளனம் செய்வோர் சிலர் தோன்றி தங்கள் சொந்த தீய நாட்டங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து உங்களை எள்ளி நகையாடுவர். அவர்கள் அவரது வருகையை பற்றிய வாக்குறுதி என்னவாயிற்று? நம் தந்தையரும் இறந்து போயினர், ஆயினும் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தது போல எல்லாம் அப்படியே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள்.
பழங்காலத்திலிருந்தே கடவுளுடைய வார்த்தையால் விண்ணுலகும் மண்ணுலகும் தோன்றின. மண்ணுலகம் நீரிலிருந்தும் நீராலும் நிலை பெற்றிருந்தது என்பதை இவர்கள் வேண்டுமென்றே மறந்து விடுகிறார்கள். அந்த நீராலே வெள்ளப்பெருக்கினால் அப்போது இருந்த உலகம் அழிவுற்றது. இப்போதுள்ள விண்ணுலகம் மண்ணுலகும் அதே வார்த்தையினாலே தீக்கிரையாவதற்கென ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இறைப்பற்றில்லாதோர் அழிவுற வேண்டிய தீர்ப்பு நாள் வரையிலும் அவை விட்டு வைக்கப்பட்டுள்ளன. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலந்தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலந்தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனைப் போல வரும். வானங்கள் பெரும் முழக்கத்துடன் மறைந்தொழியும். பஞ்சபூதங்கள் வெந்திருகி போகும். மண்ணுலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இவை யாவும் அழிந்து போகும். ஆதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். நம் அன்பார்ந்த சகோதரர் பவுலும் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறுதான் உங்களுக்கு எழுதியுள்ளார். தம்முடைய திருமுகங்களில் இவை பற்றி பேசும்போதெல்லாம் இவ்வாறே அவர் சொல்லுகிறார். அவருடைய திருமுகங்களில் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை சில உண்டு. கல்வி அறிவில்லாதவர்களும் உறுதியற்றவர்களும் மறைநூலின் மற்ற பகுதிகளுக்கு பொருள் திருத்து கூறுவது போல் இவற்றுக்கும் கூறுகின்றனர். அதனால் தங்களுக்கே அழிவை வருவித்துக் கொள்கின்றனர். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமீன்.